ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செஸ் கோச்ன்ற சேனலுக்கு வந்து உங்களை வந்து வெல்கம் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ரூ டேட்டுக்கும் பீரிஸ் மார்கன் இவங்க ரெண்டு பேரோட ஒரு மேட்ச்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் ஆண்ட்ரூ டேட் 94% அக்யூரேட்டாக வந்து கேம் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆண்ட்ரூ டேட் பற்றி சொல்லணும்னு பார்த்தோம்னா, அவர் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன், நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து இருக்காரு. சரி, வாங்க ஆண்ட்ரூ டேட் எப்படி கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ஸோ ஆண்ட்ரூ டேட் வந்து ஒயிட்டாக வந்து ப்ளே பண்ணுறாரு, D4ன்ற மூவ் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ஆப்போனண்ட் வந்து என்ன மூவ் ரிப்ளை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா D5 அந்த மூவ் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. ஸோ இந்த வேரியேஷன் பார்க்கல இதில் வந்து ஆண்ட்ரூ டேட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸ் கேம்பிட் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ குயின்ஸ் கேம்பிட் வந்து கொடுக்குறாரு. ஸோ இதில் பார்க்கல தமிழில் வந்து ஆண்ட்ரூ டேட் பற்றி யாரும் கேம் போடலை, அவரோட செஸ் கேமை நான் வந்து ரெஃபர் பண்ணி தேடி அது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போடுவோம். சரி, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்கு ஆப்போனண்ட் வந்து என்ன, குயின்ஸ் கேம்பிட்டு இந்த மாதிரி ராணிக்கு முன்னாடி இருக்க சிப்பாய் 2 ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிஷப்புக்கு முன்னாடி இருக்கிற சிப்பாய் 2 ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். ஸோ இது பேர் வந்து குயின்ஸ் கேம்பிட்னு வந்து சொல்லுவோம். இந்த சென்டரை வந்து நம்ம டாமினேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங், அதை ஆண்ட்ரூ டேட் வந்து ட்ரை பண்ணுறாரு இந்த இடத்துல. ஸோ அதுக்கு ஆப்போனண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, ஆப்போனண்ட்டோட மூவ் வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணுறாரு. இது வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன். ஸோ இதுக்கு ஆண்ட்ரூ டேட் நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டை இங்கே வந்து டெவலப் பண்ணுறாரு. மோஸ்ட்லி இந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ என்னோட ஐடியாவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த லைனில் பார்க்கல இந்த நைட்டை இங்கே டெவலப் பண்ணுவோம். ஸோ இந்த பிஷப்பு, ஸோ இந்த மூவ் வந்து இங்கே பண்ணலாம். ஸோ இந்த பிஷப்பை இங்கே வந்து மூவ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு கேசல். இதான் வந்து இந்த லைனோட மெயின் ஐடியா. ஸோ இது ஆண்ட்ரூ டேட் எப்படி கொண்டு போகிறான்னு பார்ப்போம். ஸோ அது ஆப்போனண்ட் வந்து அந்த நைட்டை வந்து இங்கே மூவ் பண்ணுறாரு. ஸோ நைட் இங்கே மூவ் பண்ணணும், ஆண்ட்ரூ டேட் பிஷப்பை இங்கே ஓப்பன் பண்ணிடுறாரு. பிகாஸ் இந்த சிப்பாய் நான் சொன்ன மாதிரி பிளாக் பண்ணுறதோட இந்த பிஷப் வெளியில் கொண்டு வந்துட்டு பண்ணோம்னா கொஞ்சம் கேம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். நல்ல ஒரு சென்ட்ரு, நல்ல ஒரு கவரிங் வந்து இந்த இடத்துல வந்து இருந்துட்டு, இங்கே ஒரு அட்டாக் த்ரெட் வந்து இருந்துட்டு இருக்குன்றனால ஆண்ட்ரூ டேட் இந்த மாதிரி வந்து மூவ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு ஆப்போனண்ட் வந்து என்ன ரிப்ளை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிஷப் வச்சு ஆண்ட்ரூ டேட்டோட நைட்டை வந்து பின் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஸோ ஆண்ட்ரூ டேட்டோட நைட்டை பின் பண்ணோன்னே ஆண்ட்ரூ டேட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பிஷப்புக்கு வந்து இங்கே வந்து பாதை விட்றாரு. ஸோ இந்த இடத்துல வைக்கிறது வந்து மெயினான லைனு. ஸோ அதுக்கப்புறம் இந்த நைட்டை வந்து இங்கே கொண்டு வர்றது ஒரு லைனு. ஸோ ஆண்ட்ரூ டேட் அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ ஆப்போனண்ட் வந்து டேக்ஸ் பண்ணலை, பிஷப் வச்சு இது வந்து டேக் பண்ணுறேன், டேக். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் வந்து லாக்கில் இருக்குது. ஸோ பிகாஸ் இந்த நைட் வந்து இங்கே வர முடியாது, வந்தால் இதை வச்சு நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ நைட்டுக்கு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து பேரியராக இருக்கும். ஸோ இங்கே உள்ள நம்ம கேம்புக்குள்ளே வந்து வர முடியாது நைட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆண்ட்ரூ டேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் மூவ் ஆப்போனண்ட்டு இந்த குயினை வந்து இங்கே கொண்டு வராரு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா நிறையா கேம்ஸில் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த குயினை எடுத்த உடனே முன்னாடி கொண்டு வர்றது தான். ஸோ அது பண்ணவே கூடாது, இது வந்து ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஸோ இதுக்கு ஆண்ட்ரூ டேட் எப்படி ரிப்ளை கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா, அந்த இருக்கிற சிப்பாய் வந்து அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு சிப்பாய் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சிப்பாய் வந்து அடிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போனண்ட்டு அந்த நைட்டை வந்து இங்கே டெவலப் பண்ணுறாரு. நைட் டெவலப் பண்ணுறதுக்கு ஆண்ட்ரூ டேட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, இந்த குயினுக்கு வந்து ஒரு அட்டாக் கொடுக்குறாரு. பிஷப் வச்சு குயினுக்கு வந்து அட்டாக் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, இந்த நைட்டை வச்சு இங்கே வந்து கொடுத்து ஒரு அட்டாக் கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம பீஸும் டெவலப் ஆகுது, அதே நேரத்தில் அட்டாக்கும் கொடுக்குற மாதிரி ஆகுது. ஸோ இதை வச்சு கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அவர் அது பண்ணல, இதை பிஷப் வந்து கொண்டு வந்து இந்த குயினுக்கு வந்து அட்டாக் வந்து கொடுக்குறாரு பிஷப் வச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, குயினை பின்னாடி தான் கொண்டு போய் ஆகணும். ஸோ பின்னாடி கொண்டு போகிறாரு. அது வந்து ஒரு இன்அக்யூரேட் மூவ் தான். மோஸ்ட்லி வேறு ஸ்கொயரில் கூட மூவ் பண்ணியிருக்கலாம், இங்கிட்டு கூட மூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே மூவ் பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த குதிரையை வச்சு இங்கே மூவ் பண்ணுவோம். ஸோ மூவ் பண்ணதில் ஒரு அட்டாக் வந்து இங்கே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இது பொசிஷன் வந்துருக்கு. ஸோ இப்போ ஆண்ட்ரூ டேட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, இந்த நைட்டை வந்து மூவ் பண்ணி ஒரு அட்டாக் வந்து கொடுக்குறாரு ஆப்போனண்ட்டுக்கு. ஆப்போனண்ட்டுக்கு அட்டாக் கொடுக்கும். ஆப்போனண்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பிளண்டர் வந்து பண்ணிடுறாரு. ஏன்னா குயினுக்கு வந்து இங்கே அட்டாக் இருக்குது பாருங்கள். ஸோ குயினுக்கு வந்து இங்கே அட்டாக் இருக்குது. அட்டாக் இருக்கையில் வந்து இங்கே கேசல் வந்து ஆப்போனண்ட் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பிக் பிளண்டர். பிகாஸ் அந்த நைட் வந்து இங்கே டேக் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளண்டர் பண்ண உடனே ஆண்ட்ரூ டேட் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மூவ் நான் வந்து பிடிச்சிட்டேன்னான்ட்டு இது வந்து பிடிச்சிட்டாரு.
அது வந்து குவீனை வந்து கேப்சர் பண்ணிட்டார் ஆண்ட்ரூ டேட். ஸோ கேப்சர் பண்ண உடனே ஆப்போனண்ட் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா ரூக்கை இங்கே ஓப்பன் பண்ணுறாரு. ரூக்கை வந்து ஓப்பன் ஃபைலில் வைக்கிறது ஐடியா என்னன்னா, சரி இது எந்த மூவும் இல்லை, அட்லீஸ்ட் இந்த ரூக்கையாச்சும் இங்கே வந்து கொண்டு வந்து கிங்குக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஏதாவது ட்ரெடன் வந்து கொடுக்க முடியுமா. ஸோ இந்த பானை வந்து இங்கே புஷ் பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், இங்கே நைட்டை வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு வந்து அந்த மூவ் வந்து வச்சுருக்காரு. அதான் ஜென்யூனு. ஸோ அதுக்கு ஆண்ட்ரூ டேட் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா குயினை இங்கே கொண்டு வராரு. ஸோ பிகாஸ் இந்த நைட்டு தெரியாதனமாக இங்கிட்டு மூவ் பண்ணாருன்னு வைங்களேன், இங்கே ராணியை வச்சு இந்த இடத்துல ஒரு செக்மேட் ஆயிரும். செக்கு வரும். அதுக்கடுத்து ஃபியூ மூவ்ஸில் வந்து கேம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி வின் பண்ணிடலாம். அதனால் ஆண்ட்ரூ டேட் குயினை இங்கே வைக்கிறாரு. ஸோ குயினை இங்கே வச்சதுக்கு அப்புறம் ஆப்பிள் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, இந்த குதிரை இங்கே இருக்கிறது தானடா நம்ம சிரமமாக இருக்குது, இந்த குதிரையை இங்கேருந்து விரட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மூவ் வந்து பண்ணுறாரு. பண்ணல ஆண்ட்ரூ டேட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா குதிரையை ரிட்டர்ன் பின்னாடி கொண்டு வந்துடுறாரு. இனிதான் வந்து கேமே சுவாரஸ்யமாக போகுது. ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ இப்போ ஆப்போனண்ட் என்ன பண்ணுறாரு, இப்போ ஆண்ட்ரூ டேட் ஆப்போனண்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நைட்டை இங்கே கொண்டு வர்றாரு. இது வந்து ஓரளவு நல்லாவே, இது தேவையில்லாத மூவ், எவ்வளவோ மூவ் இருக்குது பெஸ்ட்டு மூவ், ஆனால் இந்த மூவ் வந்து பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா வின்னிங் ரேட் வந்து ஆண்ட்ரூ டேட் சைடு தான் கன்ஃபார்ம் வின்னிங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டேட் சிம்பிளாக சிப்பாயை வச்சு அந்த குதிரையை வந்து விரட்டுறாரு. திருப்பி இங்கே பின்னாடி போகிறாரு. ஒரு மூவ் வேஸ்ட் ஆப்போனண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து வேஸ்ட் மூவ் வந்து ஆப்போனண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரூ டேட் அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டாரு. இப்போ ஆப்போனண்ட் வந்து என்ன பண்ணுறா, இப்போ ஆண்ட்ரூ டேட் என்ன மூவ் பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த பிஷப் வந்து இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ இது மூவ் பண்ணுறதோட ஐடியா என்னென்னா, இந்த இடத்த வச்சு இதை ஒரு டேக் பண்ணால் இதை வச்சு இதை டேக் பண்ணாலும் நம்ம இந்த நைட்டை வச்சு இங்கே வந்து டேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து ஆண்ட்ரூ டேட் வச்சுருக்காரு. ஸோ ஆப்போனண்ட் வந்து அதே மாதிரி டேக் பண்ணுறாரு. டேக் பண்ணோடனே நைட்டை வச்சு இங்கேயே ஆண்ட்ரூ டேட் வந்து டேக் பண்ணிடுறாரு. டேக் பண்ண உடனே இப்போ நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு பாருங்கள். ஆப்போனண்ட் அதை வச்சு இதை டேக் பண்ணுறாரு. ஸோ பிஷப்பாக இங்கே ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த பிஷப்பு, இந்த சிப்பாய் இல்லைன்னு வைங்களேன், இந்த சிப்பாய் மட்டும் இங்கே இல்லாட்டி இந்த பிஷப்போட டைரெக்டாக இங்கே வரைஞ்சிட்டு போய் அட்டாக் ஆகுது. அதே நேரத்தில் இங்கேயும் வந்து நைட்டு வந்து இங்கே அட்டாக் ஆகுது. ஸோ ரெண்டுமே அந்த வீக்கஸ்ட் பான் எஃப் பானை வந்து டார்கெட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ டார்கெட் வந்து பண்ணல ஆப்போனண்ட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக விளாடணும். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட குயினும் இல்லை ஆப்போனண்ட்டு. ஸோ பெட்டர். ஸோ அப்படியே பார்ப்போம். ஸோ ஆப்போனண்ட் வந்து இந்த மூவ் வந்து மூவ் பண்ணுறாரு. வேறு மூவே இல்லை, அவருக்கு பெஸ்ட் மூவே இல்லை. ஸோ அந்த மூவ் பண்ணுறாரு. ஸோ ஆண்ட்ரூ டேட் இந்த இடத்துல கேசில் வந்து பண்ணிடுறாரு. கேசில் வந்து பண்ண உடனே பார்த்தோம்னா ஆப்போனண்ட்டு இந்த சிப்பாயை இங்கே மூவ் பண்ணுறாரு. பட் அது வந்து தேவையில்லாத மூவு. ஆண்ட்ரூ டேட் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா ஒரு கிரேட் மூவ் நட்டுறாரு. சிப்பாயை வச்சு இதை கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் வந்து இங்கே பண்ணுறதுக்கான ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்பாயை இதை கேப்சர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, நெக்ஸ்ட்டு மூவ் இந்த குயினை வச்சு இங்கே வந்து ஒரு செக்கு கொடுக்கலாம். ஸோ அதே நேரத்தில் இந்த பிஷப் வந்து இங்கே வந்து அட்டாக்ல வந்து இருக்குது. ஸோ ஃபியூ மூவ்ஸில் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா இந்த கிங் சைடெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அது வீக்கஸ்ட்டாக வந்து மாறிடும். ஸோ அப்படி மாறிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ணலான்றது ஆண்ட்ரூ டேட்டோட ஐடியா. ஸோ இதே ஐடியா தான் ஒரு பிஸ்னஸ்லேயே வந்து யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஐடியாஸ். ஸோ இது வந்து நைட்டை வச்சு டேக் பண்ணுறாரு. டேக் பண்ணோன்னா ஆப்போனண்ட் வந்து இது வந்து ஏதோ ஆண்ட்ரூ டேட் வந்து ஏதோ யுக்தி வச்சுருக்காருரா அப்படின்ட்டு பின்னாடி வந்து போயிட்டார். ஆனால் ரீகேப்சர் வந்து பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை. இதை ஏதோ ஆண்ட்ரூ டேட் இது பண்ணுறாருன்ட்டு இந்த பிஷப் வந்து இங்கே மூவ் பண்ணுறாரு. ஸோ மூவ் பண்ணல ஆண்ட்ரூ டேட் என்ன பண்ணாருன்னா ரூக்கை இங்கே மூவ் பண்ணிக்கிறாரு. ரூக்கை மூவ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சிப்பாய் இங்கே மூவ் பண்ணி இந்த குதிரைக்கு வந்து டார்கெட் வந்து கொடுத்துட்டு இந்த குதிரையை இங்கேருந்து விரட்டணுன்றது ஆண்ட்ரூ டேட்டோட ஐடியா. ஸோ அப்படியே வந்து பாருங்கள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ அதை வச்சு டேக் பண்ணது பெரிய பிளண்டர். இப்போ வந்து அதை டேக் பண்ணது பெரிய பிளண்டரு. ஸோ இப்போ டேக் பண்ணனால குயினை வச்சு ஒரு செக்கு. குயினை வச்சு இங்கே செக்குன்றனால ராஜாக்கு வந்து எஸ்கேப் ஸ்கொயர்ஸே இங்கே இல்லாமல் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ இங்கிட்டு போகலாம் அல்லது இங்கிட்டு போகலாம், அந்த மாதிரி தான் வந்து சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் எங்கிட்டு போனாலும் இந்த குதிரை வந்து போயிடும், அந்த மாதிரி இருக்குது பொசிஷனு. ஸோ இப்போ ஆப்போனண்ட் இங்கே போகிறாரு, இதை வச்சு ஒரு செக்கு. நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் இங்கே வராரு, இங்கே வச்சு ஒரு செக்கு. ஆப்போனண்ட் இங்கே போகிறாரு, குதிரை அடித்து ஒரு செக்கு. இப்படி வரிசையாக எல்லா பீஸும் அடியாகிக்கிட்டே போகும். அப்படியே ஜெயிப்பார் ஆண்ட்ரூ டேட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டு இதை வச்சு இங்கே மூவ் பண்ணுறாரு, மந்திரி வச்சு அந்த சிப்பாய் அடிக்கிறாரு. இதை மூவ் பண்ணி பிளண்டர் வந்து பண்ணுறாரு, ரூக்கை கொடுக்குறாரு பிஷப்புக்கு. ஸோ ரூக்கை வச்சு பிஷப் வச்சு ரூக் அடிச்சுட்டுறாரு ஆண்ட்ரூ டேட். அடிக்கவும் ரீகேப்சர் பிஷப்பை வச்சு பண்ணியிருக்கலாம், ஆனால் ஆப்போனண்ட் வந்து கிங்கை வச்சு பண்ணி இங்கேயும் ஒரு பிளண்டர் வந்து பண்ணிடுவார்.
பண்ணோடனே எனக்கு ஃப்ரீ ரூக் கிடச்சிருக்குறா, ஃப்ரீ ரூக் அப்படின்னு வந்து ஆண்ட்ரூ டேட் வந்து அடிச்சிடுறாரு. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பிஷப்பை இங்கே மூவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஃபியூ மூவ்ஸில் இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இங்கே வந்து இந்த ரூக்குக்கு வந்து டார்கெட் வந்து கொடுக்குறாரு. ஆனால் ஆண்ட்ரூ டேட் அதெல்லாம் பற்றி கவலைப்படல. என்னோட ஐடியா என்னென்னா, நான் சிப்பாயை என் வேலை, நான் சிப்பாயை இங்கே கொண்டு வந்துட்டே இருப்பேன். இந்த ஸ்கொயரில் வந்து இந்த ஸ்கொயர் வந்து என் சிப்பாயை டாமினேட் பண்ணோம். நெக்ஸ்ட் இதை வச்சு இங்கே வந்து ஒரு செக்மேட் வந்து கொடுப்பேன்றது ஆண்ட்ரூ டேட்டோட ஐடியா. ஸோ நான் என்ன பண்ணுறாரு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு செக்கு கொடுக்குறாரு. செக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதை திருப்பி செக்கு, திருப்பி மூவ், பான் புஷ். ஸோ திருப்பி மூவ் பண்ணுறாரு பின்னாடி. ஸோ பான் புஷ், திருப்பி இதை வச்சு இதை டேக் பண்ணுறாரு. டேக் பண்ணோடனே ஆண்ட்ரூ டேட் என்ன பண்ணுறாரு பார்த்தோம்னா, இங்கே வைப்பார். இங்கே வச்சு ஒரு செக்கு, நெக்ஸ்ட்டு மூவ் இங்கே வச்சு ஒரு செக்மேட். இந்த மாதிரி வந்து ஆண்ட்ரூ டேட் வந்து கேமை வின் பண்ணுவார். சப்போஸ் செக்கு, இங்கே மூவு, செக்மேட்டு. இந்த மாதிரி ஆண்ட்ரூ டேட் வந்து கேம் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆண்ட்ரூ டேட்டோட நிறையா கேம்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. Anyway, thank you so much for watching. This is Sam. Stay grounded. Bye bye.